நல்லா இருப்பேன்னு நினைப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், கவலைகள், தொடர்ந்து பிரச்சனைகள். சின்ன சின்ன விஷயமாவும் சின்ன சின்ன விஷயம் பெரிய விஷயமா மாறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன் ஏற்படுது அப்படின்னா, முக்கியமான காரணம் நம்ம பல பதிவுல சொல்லியிருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான பங்களிப்புன்றது யார்ட்ட இருக்குன்னா, குலதெய்வத்துல தான் இருக்கு. இப்போ ஒரு முருகர் கோயிலுக்கோ, காளி கோயிலுக்கோ போறீங்க. எனக்கு இந்த மாரி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மாகிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க. டைரக்ட்டா போய் ரிசீவ் நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் இல்ல. உங்க குலதெய்வம் தான் உங்களுடைய உங்களுடைய கோரிக்கைய கொண்டு போய் சேர்க்கும். ஐயா, என் பையன் இந்த மாரி கேட்குறான். இந்த மாரி கவலையில இருக்கிறான். பிரச்சனையில இருக்கிறான். தெரிஞ்சோ தெரியாம ஏதோ பண்ணியிருப்பான். அம்மா நீ கொஞ்சம் பார்த்து அவன காப்பாத்தும்மா. அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகளை, உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி கொண்டு போய் ஒரு கடத்தியாக, மின் கடத்தியாக இருந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பும் கடமை யாருக்குன்னா குலதெய்வத்துக்கு உண்டு. அது பேரே குலதெய்வம். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது. உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.